ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் முதல் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கடுகு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கடுகு பொரிஞ்சதும் பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, அதுக்கு தேவையான காய்கள் கேரட், பீன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச காய்கள் நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான பருப்பு. ஓகேங்களா? எல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது புளி கரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வெங்காயத்தை போட்டுக்கணும். பக்கத்துலேயே சாப்பாடு வேவுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு தக்காளி தேவையான சால்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. அப்போனா நல்லா வதங்கும். பாருங்கள், வதங்கிறதுக்கு இவ்வளோ சால்ட்டு போதும். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மாட்டேங்க. இந்த அர்த்தத்துக்கு என்ன சமையல் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நல்லா வதங்கிட்டு சாப்பாடு வாழைக்காய் பொரியல். சாம்பார் சைடிஷ் வாழைக்காய் பொரியல். காய்கறிகள் நல்லா வதக்கிட்டு போடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி
காய் வேகணும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு காய் தண்ணி விட்டுட்டா நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். காய் ஆச்சி சாம்பார் பொடி அது வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சாப்பாடு வந்து சாப்பாடு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வைக்க சில பேர் வந்து அரைச்சி ஊற்றி சாம்பார் வைப்பாங்க. இது ஈஸி, சிம்பிள், 2 நிமிஷம் செஞ்சிடலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 போட்டேன், இப்போ 2 டீஸ்பூன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்ததும் காய் நல்லா வெந்ததும் பருப்பு தூக்கி அதில் மிக்ஸ் பண்ண வேண்டியனா. உங்களுக்கு வந்து சாம்பார் தவிர வேறு என்ன வத்த குழம்பு வேணுமா, அந்த ரெசிபி போடுங்க அப்படி சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதுக்கப்புறம் வந்து ரசம் வைக்க சொல்லுங்கள், சிக்கன் குழம்பு. அதெல்லாம் நான் நேற்று வீடியோ போட்டேன், சிக்கன் குழம்பு வீடியோ. அது பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து பருப்பு பாருங்கள், பருப்பு ஊற்றிடுறோமா? ஓகேங்களா? பருப்பு ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறணும். கலந்துருச்சாச்சா? இப்போ நம்ம வந்து வதக்கிறதுக்குனா நம்ம உப்பு போட்டோம். ஓகேங்களா? இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு 2 டீஸ்பூன். 2.5 கூட போடுங்க. ஏன்னா இது குட்டி கரண்டினால நான் 2 போடுறேன். நீங்கள் பெருசாக வச்சுருந்தா 2 போடுங்க. போதும், அவ்வளோதான். சாம்பார் ரெடி. இது நல்லா கொதிச்சதும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணும். சாம்பார் கொஞ்சம் போட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. என்னோட கிச்சன் டூர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா சேஞ்சு பண்ணணுன்னா சொல்லுங்கள், சேஞ்சு பண்ணலாம். இது ஐடியா கொடுங்க எப்படி வைக்கிறதுன்னு. க்ளீனானா இருக்கும். நான் ஒரு ஆள்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிருக்காங்க.
நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடணும். எடிட் பண்ணி போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. புதுசாக சேனல் வரவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க. பழையசே வீடியோ போடுறவங்களுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போனா புதுசாக வரவங்களும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க. சொல்லுங்கள். பார்க்குறீங்க, வீடியோ தள்ளி இது பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? அப்போ சாம்பார் கொதிக்குது, சாம்பார் ரெடி ஆகுது. ஓகேங்க, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாசனை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம அவரைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் போடலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, அவரைக்காய் இது 3மே போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருக்கிற காயை போட்டு நான் சாம்பார் வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாம் போட்டு சாம்பார் வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வலி எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட். சிக்கன் மட்டனோட சேர்த்தா சாம்பார் டேஸ்ட் எதுவுமே வராது. கரெக்டுங்களா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு என்னென்ன வீடியோ வேணும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.